ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பண்ண போறோம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். செம்மையா இருக்குங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். இது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து உளுந்து சேர்க்குறேங்க. வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக வறுத்துக்கலாம். கோல்டன் கலர் வரட்டும். கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து வரமல்லி சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் வெள்ளை எள்ளு இல்லை, அதனால் கருப்பு எள்ளு சேர்க்குறேன். இந்த எள்ளு நல்லா பொரியட்டுங்க. நல்லா படபடன்னு வெடிக்கும். ஒரு சில்லு வந்து நான் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. இப்போ தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த சூட்லேயே வந்து இந்த தேங்காய் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாங்க. ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 10 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கிலோ இருக்கும். இப்போ முனி காம்பை மட்டும் கிள்ளிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி 4 கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு உள்ளே பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண கத்திரிக்காய் வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா கருப்பாயிரும். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து சூப்பராக கட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நம்ம தேங்காய் வறுத்த கடாயிலே வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடுறதுக்கு முன்னாடி நான் கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம தண்ணியில் போட்டு கத்திரிக்காய் வச்சுருந்தோம். சூடான பின்னாடி கத்திரிக்காயை போட்டோம்னா ஒரு மாதிரி தெரிக்கும். அதனால் வந்து கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுடலாம். எண்ணெயோடு சேர்த்தனால அப்படியே வந்து படப்படண்டு வெடிக்குங்க. அதனால் வந்து மூடி போட்டுடலாம். ஒரு சைடு வந்து கத்திரிக்காய் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம இன்னொரு சைடு வந்து பெரட்டி போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு சைடு வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கத்திரிக்காயை வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த டயத்தில் நீங்கள் லைட்டாக வந்து உப்பு கூட தூவிக்கோங்க. இப்போ கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதங்கியிருக்குங்க. 3/4 பதத்துக்கு வந்து எண்ணெயிலே சூப்பராக வெந்திருக்கு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். நம்ம வந்து வறுத்தெடுத்த மசாலாலாம் அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க. இதை ஓரமாக இருக்கட்டும். அதே மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. சின்ன பழமாக இருந்தால் 4 பழம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய பழமாக எடுத்தனால 2 பழம் எடுத்துருக்கேன். இதையும் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 30 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இப்போ அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு வந்து பூண்டு எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்து கூட நம்ம பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ எல்லாம் சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டயத்தில் நம்ம வந்து மசாலா தூள் சேர்க்கலாங்க. 1 ஸ்பூன் வந்து வரமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். நல்லா கலர் கொடுக்கும், அதனால் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க.
இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயும். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வீட்டு மிளகாய் பொடி சேர்க்குறேங்க. நான் 1½ டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாய் பொடி சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம பச்சை மிளகாய் வரமிளகாலாம் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து காரம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அதையும் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாங்கங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். குழம்பு வந்து ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ கரைச்சி வச்சு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நமக்கு புளிப்பு, காரம்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வத்தி வரட்டும். அப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்து வச்ச கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வதக்கின எண்ணெய் இருக்குது. எண்ணெய் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கமகமன்னு வாசமாக இருக்குங்க. நம்ம மசாலா ஐட்டம்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் வந்து கத்திரிக்காய் குழம்பு வந்து செம்ம வாசமாக இருக்குது. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனாவே எண்ணெய் அதிகமாக தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம எண்ணெய் எல்லாம் நிறையா சேர்த்துருக்கோம். அதனால் வந்து நான் எண்ணெய் சேர்க்கலை. சிம்மில் மட்டும் வச்சு விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். பாருங்க கத்திரிக்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுசு முழுசா அப்படியே இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குல்லங்க. நல்லா வாசமாகவும் இருக்குது. நம்ம காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக சேர்த்தனால வெல்லம் கம்மியாக சேர்த்துருக்கோம். உங்களுக்கு புளிப்புத்தன்மை அதிகமாக இருந்தால் வெல்லம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஃபைனலாக வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் தூவிக்கலாம். அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. கருவேப்பிலை தூவிட்டு ஒரு லைட்டாக மட்டும் கிளறி கொடுங்க. பார்க்கறக்கே சூப்பராக இருக்குது. இது நாள் வச்சுட்டு மறுநாள் அந்த கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா அரைச்சி. வீடியோ பிடிச்சது நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.